குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. ஒரு அமைதியான கிராமத்தில் மீனா என்ற மாணவி வாழ்ந்தாள். அவள் தினமும் பள்ளிக்குச் செல்லும் முன் அருகிலிருந்த கோவிலுக்குச் சென்று இறைவனை வேண்டிக் கொள்வாள். ஒரு நாள் பள்ளியில் தேர்வு முடிவுகள் வெளியானது. மீனா மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாலும் அவள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரவில்லை. அதனால் அவள் மனம் உடைந்துவிட்டது. வீட்டிற்கு வந்தவுடன் அழுது கொண்டே கோவிலுக்குச் சென்றாள். நான் தினமும் உன்னை வேண்டுகிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறது என்று இறைவனிடம் கேட்டாள். சில நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தபோது கோவிலில் இருந்த பூசாரி மெதுவாகச் சொன்னார், மகளே, ஆசையும் கவலையும் இல்லாமல் முயற்சி செய், எல்லாம் நல்லதற்காகத்தான் நடக்கும். அந்த வார்த்தைகள் மீனாவின் மனதை அமைதியாக்கின. அவள் இனி கவலைப்படாமல் தினமும் முயற்சி செய்யத் தொடங்கினாள். மெதுவாக அவளின் படிப்பு மேம்பட்டது. அடுத்த தேர்வில் அவள் நல்ல மதிப்பெண் பெற்றாள். அந்த நாளில் மீனா மீண்டும் கோவிலுக்குச் சென்று நன்றி கூறினாள். அப்போது அவள் உணர்ந்தாள், இறைவனை நம்பி அமைதியாக முயற்சி செய்தால் துன்பம் மனதில் நீண்ட நேரம் நிலைக்காது. கல்வி. ஆசை கவலை இல்லாமல் இறைவனை நம்பி முயற்சி செய்தால் மனம் அமைதியாகும்.